With Plan B emergency contraception, we're in control of our future. It's backup birth control you take after unprotected sex that helps prevent pregnancy before it starts. It works by temporarily delaying ovulation, and it won't impact your future fertility. Plan B is available in all 50 U.S. states at all major retailers near you, with no ID, prescription, or age requirement needed. Together, we've got this. Follow Plan B on Insta at Plan B One Step to learn more. Use as directed. ஏழு மாசம் குழந்தையா இருக்கீங்க, ஒரு சின்ன பேபி தான் நீங்க. அந்த டைம்ல நீங்க எப்படி நடந்தீங்க, ஏன் நடந்தீங்க அப்படின்னு உங்களுக்குள்ளார அதுக்கப்புறம் ஒரு சின்ன தியோரி இருந்திருக்கும்ல, மேபி இதனாலதான் நம்ம நடந்திருப்போமோ அப்படின்னு. அது எனக்கு தெரியல கீதா. ஆனா ரொம்ப நாள் செஞ்சுட்டு அப்பா ஒரு சொன்ன, ஏன் அப்படின்னாக்கா அண்ணன் இறந்தாங்கன்னு சொன்னல, அண்ணன் இறந்தாங்க அப்படின்னு. எனக்கு 3 பாய்ஸ். மொத பாய் 2வது பாய் பிறக்கும்போது பெரிய அண்ணன் இருந்தாங்க. 3வது பாய் டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணும்போது 1 வாரம் நீங்க மாசமா இருப்பீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி இப்பதானே ஒரு வாரம், ஒரு மாசம் கூட 1 வாரம், சரி மெதுவா சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நான் விட்டுட்டேன். நான் யார்ட்டையும் சொல்லல, அப்பா அம்மாட்ட கூட சொல்லல. 3வது பேபி 1 வாரம் தானே, கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். டாக்டர்கிட்ட நான் செக் பண்ணி 2 நாள் தான் அண்ணனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட், இறந்துட்டாங்க. அப்ப என் மனசுல எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஐயோ அண்ணன்கிட்ட நம்ம சொல்லவே இல்லையே, நம்ம 3வது மாசமா இருக்கோம், 3வது பிள்ளைக்கு மாசமா இருக்கோம்னு அண்ணன்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா 2 பேபிக்கு அவருக்கா பேர் வச்சாரு, தாய் மாமா தானே பேர் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ 2 பேபிக்கு சொல்லலையே அப்படி சொல்லி எனக்கு ரொம்ப மனசு ஒரு இதாவே இருந்துச்சு. அப்புறம் பேபி எல்லாம் பிறந்துச்சு. பிறந்த பிறகு நான் 1 மாசம் ஆயிருக்கும், வீட்டு வெளியே அந்த நம்பிக்கை எல்லாம் துவைக்கலான்னு சொல்லிட்டு வீட்டு வெளியே நான் துவைச்சிட்டு இருக்கேன். என்னைய யாரோ பாக்குறாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு எனக்கு. ஏன்னா அது வரைக்கும் எனக்கு இந்த விஷயம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அப்பா சொன்னதும் இல்லை. இந்த 7 வருஷம் எனக்கு தெரியும், ஆனா மத்த விஷயம் அப்பா எனக்கு சொன்னது இல்லை. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ என்னை பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. யாரு அது, என்னமோ என்னை யாரோ பாக்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரு நம்புவாங்களோ இல்லையா கீதா, நான் இப்படி தலையை தூக்குற வானத்துல அந்த மேகம் என் அண்ணனோட மூஞ்சி காட்டுது. அந்த மேகத்துல என் அண்ணனோட பாக்குறேன். நான் பார்த்துட்டு கத்துறேன் அப்பா அம்மா கிட்ட, அம்மா அச்சா அப்படின்னு கத்துறேன். அவங்க உதவியாடுறாங்க. அந்த மேகம் அவங்க கண்ணு முன்னாடியே மறையுது. அப்படி பட்டாசு வச்சா இருக்கும்ல, அந்த மாதிரி பட்டாசுல அந்த மேகம் வெடிக்குது. இவங்க 2 பேரும் அதை பாக்குறாங்க. ஏன்னா அவங்க மூஞ்சி பார்க்க முடியல, இருந்தாலும் அந்த பட்டாசு மீது அந்த இடத்துல அந்த மேகம் வெடிக்கிறத அவங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன கேட்டாங்க, ஏமா கத்துறேன்னு கேட்டாங்க. ஏன்னா நான் 1 மாசம் தான் வெளியே உட்காந்து துணி துவைச்சுட்டு ஏதோ பிரச்சனை நினைச்சிட்டு இது பண்ணிட்டு உடையாந்தாங்க. அவங்க பார்த்துட்டு சொன்ன, இல்ல அண்ணன் வந்துச்சு, அண்ணன் நீ பாத்துச்சு, இந்த மாதிரி பாப்பா பிறந்தது, பையன் பிறந்தது பாக்கலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். ஐயோ அண்ணனை பத்தி சொன்னாங்க. ஓ மை காட், பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, ஐ அம் சாரி. திருப்பி உங்களுடைய பழைய கஷ்டமான மோமெண்ட்குள்ளார உங்களுக்கு கூட்டிட்டு போனதுக்கு ரொம்ப சாரி. இல்ல அண்ணனை பத்தி சொன்ன அது யாருன்னு தெரியல. அப்ப நான் சொன்ன, அண்ணன் பாத்துட்டு போனுச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்பா இதெல்லாம் சொன்னாரு. எனக்கு இவ்வளவு விஷயம் சொன்னாரு. வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருக்குமா, நிறைய விஷயம் நடந்திருக்குமா, இதெல்லாம் நீ சொல்லியிருக்க, சின்ன பிள்ளையா இருக்குமா நிறைய சொல்லியிருக்க, நாங்க அதெல்லாம் ஏதோ சின்ன பிள்ளை சொல்லுது அப்படின்னு நினைச்சு விட்டுட்டோம். ஆனா இப்போ நாங்களே கண்ணால பார்த்தோம், அப்படியே பட்டான்னு வச்சுது அப்படின்னு அப்பா சொல்லும் போது அப்பதான் அப்பா நிறைய விஷயம் சொன்னாரு என்கிட்ட, இந்த மாரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு. இன்ன வரைக்கும் இருக்குதா, எப்படி சொல்லுவாங்க, சம்பிள் யாராவது என்கிட்ட சொல்ற மாதிரியே இருக்கும். இன்ன வரைக்கும் இப்போ என் பையனை ஒரு 5 வயசு இருக்க பையன் வீட்டு முன்னுக்கு தான் நான் டியூஷனுக்கு அனுப்புவேன். வீட்டு முன்னுக்கு டியூஷனு நாங்க நேரம் நம்ம வீட்டு கதவு திறந்தோம்னா நேரா ரோடு தாண்டி போயிடுவேன். அன்னைக்கு ஒரு வாட்டி நான் போயிட்டு எப்போதுதான் அன்னைக்கு நான் போயிட்டு என் வீட்டு கேட்டை பூட்டிட்டு ரோடை தாண்டி போய் விட்டுட்டு வந்துருவேன். எப்போதும் அன்னைக்கு என் வீட்டு பூட்டு கேட்டை சாத்துற என் காதுல யாரோ சொல்றாங்க, அந்த வீட்டு அதாவது அந்த டியூஷன் வீட்டு பிள்ளைக்கு வீட்டுல பாம்பு இருக்கு போவாத அப்படி சொல்றாங்க. பாம்பு இருக்கு போவாதியா, என்னடா சொல்றாங்க, இப்ப எப்படி போறது? எனக்கு எதுவுமே கேட்ட பிறகு எனக்கு எப்போதுமே அந்த மாதிரி ஒரு தோணும், மனசுல தோணுச்சுனாக்கா அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். இப்ப டியூஷனுக்கு விட நம்ம என்ன செய்யறதுன்ட்டு எப்போதும் இப்ப நேரா போறது. நான் எப்படி எல் மாரி போனேன்,
நேரா போயிட்டு அப்புறமா எல்மேரி போவாங்களே அந்த மாரி போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் நேரா போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படி எல்மேரி இப்படி வளையிறேன். அந்த அல்லூர்ல இந்த ஓட்டையா இருக்குல்ல, அந்த கல்லு போட்டிருப்பாங்க, நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும்ல, அந்த அல்லூர் மறைக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஓட்டையிலிருந்து சத்தியமா பாம்பு வெளியே வருது கீதா. நான் அந்த இடத்துல நின்றுகிட்டு பாம்பு பாம்பு பாம்புன்னு கத்துறேன். அந்த வீட்டுல டியூஷன் பிள்ளைங்க எல்லாம் வந்துச்சு, எல்லாம் வந்துட்டாங்க. அந்த அங்கிள் வந்துட்டு எங்கன்றது நான் சொல்றேன், அந்த புலியிலிருந்து போயிட்டு அங்க அந்த அவங்க கேட் உள்ளுக்கு தான் பூந்துச்சுங்க. பார்த்தா உண்மையிலே பாம்பு. அவர் அடிச்சே கொண்டுட்டாரு. அடிச்சு கொண்டுட்டு தூக்கி போட்டானா எனக்கு இன்ன வரைக்கும் யாரு எனக்கு வந்து சொன்னா அங்க ஒரு பாம்பு இருக்குன்னு. நான் பாட்டுக்கு நேரா போயிருப்பேன். அது பாம்பு என்ன வேணாலும் எங்களை செஞ்சிருந்திருக்கலாம். ஆனா யாரும் அதுக்கு முன்னுக்கு வந்து பேசிட்டாங்க. அது யாரு எனக்கு தெரியல. உங்களோட கார்டியன் ஏஞ்சலோ, அது தெரியல, ஒரு தேவதையோ இருக்கலாம். அதுதான் அப்பா சொல்லுவாங்க, நீ சின்ன பிள்ளைல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்கம்மா, நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இன்னொன்னு இருக்கு கீதா, என்ன சொல்லுவாங்க, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், பேசலாமா அப்படி? பேசலாம். இன்னொன்னு என்ன நடந்துச்சு? இருங்க பாட்டுக்கு பிறகு அதை பேசலாம், ஒரு இடைவெளிக்கு பிறகு பேசலாங்க. ஓகே ஓகே.